பொன்னம்பலத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முரட்டு உடம்பா இருக்கும். ஆள் பார்த்தாலே அப்படி ஜம்முன்னு இருப்பார். அப்படிப்பட்ட பொன்னம்பலம் இன்னைக்கு வந்து ஒரு எந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறது. அவரையே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூக்கி வைக்க வேண்டிய நிலைமை, வீல் சேரில் தள்ளிட்டு வர நிலைமை, இதெல்லாம் பார்த்தா எம்ஜிஆர் வந்து காட்டின பிரியம், எம்ஜிஆர் ஸ்டண்ட் கலைஞர் மேலே வச்சிருந்த அன்பு, அந்த கரிசனம் வந்து இது வரைக்கும் அடுத்து ஒரு நடிகர் வச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமா. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இன்னைக்கு அப்படி இருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ஒரு காட்சியில் ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடித்து உடல் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிவு இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் போய் பார்த்துருக்காரு. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, மேலே அந்த அண்ணாநகர் டவருக்கு மேலே ஓடுற வரைக்கும் காட்சி எடுத்துட்டு மேலேருந்து வந்து பாண்டியராஜன் வந்து கீழே குதிக்கணும், ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாது. அப்படி ஒரு காட்சி அப்படி அந்த வரைக்கும் எடுத்துட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்கு யாருன்னா பாண்டியராஜனுடைய உருவமைப்பு ஒல்லியாக இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து கனல் கண்ணன் அவர் வந்து இருந்தார். அதனால் அவருக்கு பாண்டியராஜனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து பவுன்ஸ் ஆகி அந்த அட்டைப்பட்டியில் வந்து அப்படியே லேண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்டைப்பட்டியில் லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம், அம்மா அப்படின்னு கத்துறாரு கனல் கண்ணன். போட் எடுத்துட்டு வேகமாக போயிருக்காரு. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, அவரோட போட் இப்படி வந்துட்டு இருக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு போட்டில் கேமரா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ஸ்பீடாக போனவர் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போட்டில் போய் ஒரு போட்டை அடிக்கிறாரு. அடித்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அடித்து ரத்தம் கொட்டுது, அப்படியே கடலுக்குள்ளே கவுந்துடுறாரு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சார் வணக்கம். வணக்கம். நடிகர் பொன்னம்பலத்துக்கு உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் இருக்கு, தொடர்ச்சியாக வந்து மருத்துவ சிகிச்சையில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான தகவல் கடந்த சில மாதங்களாக வந்துகிட்டு இருக்குது. சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில் என்னோட ஒய்ஃப் குழந்தைங்கள்லாம் என் கூட யாருமே இல்லை, செத்து போயிடலான்னு கூட தோணுது அப்படிலாம் வந்து பார்க்குறவங்களே ரொம்ப எமோஷனலாக ஆக்குற மாதிரி இருந்துச்சு அந்த பேட்டி. உண்மையிலே அவருக்கு என்னதான் சார் பிரச்சனை? பொன்னம்பலம் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞராக தான் வந்து பணியாற்றிட்டு இருந்தார். அப்படி இருக்கிற காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டு வெயிட்டு இந்த ஃபிசிக்கெல்லாம் பார்த்துட்டு பி வாசு வந்து வால்டர் வெற்றிவேல் படத்தில் வந்து பொன்னம்பலத்தை அறிமுகப்படுத்துகிறாரு. அதில் ஒரு காட்சியில் பார்த்திங்கன்னா சத்யராஜ் வந்து பொன்னம்பலத்தை அடித்து துவைச்சி நல்லா தூக்கி போட்டு இது பண்ணிட்டு போவார். அந்த மாதிரி ஒரு காட்சி. அந்த காட்சியை பார்த்தாலே, அது பேர் வந்து கபாலி, அந்த படத்தில் பொன்னம்பலத்தோட பேர். அந்த காட்சியை பார்த்தாலே வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இவ்வளோ ஆக்ஷன்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணிடுவார். சத்யராஜ் ஈக்குவலாக இவரும் பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த கபாலிங்கிற பேரே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இவரை வந்து பொன்னம்பலம்னே யாருக்குமே தெரியாது, கபாலினே வந்து முதல்ல இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாட்டாம இன்னும் நிறைய படங்கள் கே.எஸ். ரவிக்குமார்லாம் தொடர்ந்து வந்து பொன்னம்பலத்துக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. அது நிறைய அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹிட் படங்களாகுது. பொன்னம்பலம் நடிக்கிற எல்லா படங்களையும் வெற்றி படங்களாக மாறுது. ஸோ அப்போ தான் வந்து ரசிகர்களுக்கே தெரியுது இவர் பேர் கபாலி இல்லை, இவரோட பேர் பொன்னம்பலம்னு. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொன்னம்பலம் வந்து கிட்னி ஃபெயிலியர், அதாவது வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆகி டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 ஆண்டுகளாக பார்த்தீங்கன்னா இந்த உபதையால் வந்து சிரமப்பட்டு இருக்காரு. பல பேர் வந்து சினிமா துறையினர் வந்து அவருக்கு உதவி செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க இந்த உபதைக்காண்டி. ஆனால் பொன்னம்பலத்தினுடைய உடலில் வந்து எந்த முன்னேற்றமும் இல்லை. அதாவது வந்து டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுறதுக்காண்டி, அதாவது கிட்னி மாற்று சிகிச்சை பண்ணுறதுக்காண்டி ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகலை. காரணம் என்னன்னா யூரினரி ட்ராக்ல ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியல. சிரஞ்சீவி அவர் வந்து பொன்னம்பலத்தோட வந்து தெலுங்கு படத்துல எல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்காரு. ஸோ சிரஞ்சீவி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி ரூபா வரைக்கும் இது வரைக்கும் அவருடைய மருத்துவ செலவுக்காண்டி கொடுத்துருக்காரு. சரத்குமார் கொடுத்துருக்காரு, அர்ஜுன் கொடுத்துருக்காரு, தனுஷ் கொடுத்துருக்காரு. பட் நிறைய பேர் வந்து சினிமா துறையினர் வந்து தொடர்ந்து பொன்னம்பலத்துக்கு கே.எஸ். ரவிக்குமார் கொடுத்துருக்காரு. நிறைய பேர் வந்து உதவி செஞ்சுட்டு தான் இருக்காங்க. பட் இருந்தாலும் அதாவது பொன்னம்பலத்தை பார்த்தாலே பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு முரட்டு உடம்பா இருக்கும், ஆள் பார்த்தாலே அப்படி ஜம்முன்னு இருப்பார். அப்படிப்பட்ட பொன்னம்பலம் இன்னைக்கு வந்து ஒரு எந்திரிச்சு கூட நடக்க முடியாமல் ஒரு படுத்த படுக்கையாக இருக்கிறது. அவரையே பார்த்தீங்கன்னா ஒரு சேர்லேயே கூட பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தூக்கி வைக்க வேண்டிய நிலைமை, வீல் சேரில் தள்ளிட்டு வர நிலைமை, இதெல்லாம் பார்த்தா கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது. ஸ்டண்ட் கலைஞர்கள் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கடுமையான உணவு எடுத்துப்பாங்க, நல்ல முட்டையெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்க ஒரு நாளைக்கு. ரிச் ப்ரோட்டீன் ஃபுட் வந்து தொடர்ந்து சாப்பிட்டுட்டே இருந்தீங்கன்னா இந்த மாதிரியான கிட்னி பாதிப்பு வந்து ஒரு சிலருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாருக்கும் வரும்னு நம்ம சொல்ல முடியாது. அப்படி வந்து பொன்னம்பலத்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ அதாவது ஸ்டண்ட் கலைஞருடைய வாழ்க்கையே பார்த்தீங்கன்னா ரொம்ப பரிதாபமான வாழ்க்கை. அதாவது உச்சபட்ச ரிஸ்க் எடுக்கிறது சினிமாவில் வந்து ஸ்டண்ட் கலைஞர் தான். அந்த மாதிரி அதாவது எல்லா ரிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர் தான். சினிமாவில் வந்து ஒரு லைட்மேன் வருவான், ஒரு ப்ரொடக்ஷன் பாய் வருவான், ஒரு ஆர்டிஸ்ட் வருவாங்க, ஒரு டேரக்டர் வருவாங்க, கேமராமேன் வருவாங்க. எல்லாருமே வந்து
அன்னைக்கு படப்பிடிப்புக்கு வந்துட்டு சேஃபாக திரும்பி போயிடுவாங்க. ஆனால் ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து ஒரு படத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களோட உயிருக்கு வந்து எந்த உத்தரவாதமே கிடையாது. அதாவது வந்து எந்த நேரத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அவங்களுக்கு இருக்கும். இது நம்ம சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வேட்டுவம் படத்தில் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டண்ட் கலைஞர் வந்து அதாவது 2 லட்ச ரூபா பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி அந்த ரிஸ்கான காட்சியை வந்து செய்கிறதுக்கு அவர் பண்ணியிருக்கார். இப்போ செய்கிறேன்னு சொல்லி அவர் ஏற்றுட்டு பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வாழை படத்துல எல்லாம் வந்து அந்த லாரியை கவுத்துறது இந்த கிளைமேக்ஸ் சீன் எல்லாம் அவர் தான் பண்ணியிருக்காரு. பட் பாருங்க அவரோட நேரமோ என்னமோ தெரியல. அவர் போகும்போது பார்த்தீங்கன்னா கையெல்லாம் அப்படி காமிச்சிட்டு போறாரு. அதாவது எப்படி சொல்றது, அவர் ஒரு செகண்ட் கூட நினைச்சிருக்க மாட்டாரு இந்த காட்சி முடிகிற தருணத்தில் நம்ம உயிரோடு இருக்க மாட்டோம்னு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆபத்தான ஒரு ஒரு தொழிலா இருக்கு ஸ்டண்ட் கலைஞருடைய வாழ்க்கை. இப்போ இன்னொரு விஷயம், அதாவது இவங்க இந்த ஸ்டண்ட் கலைஞரை வந்து வீட்டிலேருந்து கிளம்பும் போது பார்த்தீங்கன்னா அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கெல்லாம் வந்து எந்த உத்தரவாதமும் கிடையாது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு ஆஃபீஸ் போகிற ஒரு கணவனாக இருக்காரு, இல்லை தகப்பனாக இருக்காரு, இல்லை வேறு பிஸ்னஸ்க்கு போகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக ஈவினிங் திரும்பி வருவார்னு நம்பிக்கையோடு இருப்பாங்க. ஆனால் ஸ்டண்ட் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் எது வேணால் நடக்கலாம். இப்போ வேட்டுவமே எடுத்துங்களேன், அந்த ஸ்டண்ட் கலைஞர் இறந்தது அவங்க குடும்பத்துக்கு அந்த தகவலை சொன்னபோது அவங்க எப்படிலாம் பதறி போயிருப்பாங்க, எப்படிலாம் துடிச்சு போயிருப்பாங்க. ஏன்னா இது வந்து எப்படி சொல்கிறது, சினிமாவில் இது வந்து தவிர்க்க முடியல. ஹாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் பல விதமான, அதாவது வந்து இதுக்கு முன்னாடி ரிஹர்சல் நிறைய பண்ணுவாங்க. இந்த ரோப் சீனில் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து அந்த தாங்குற அளவுக்கு சக்தியானதா இதெல்லாமே பார்த்து தான் வந்து ஹாலிவுட்டில் ஒரு பிளானிங்கோட தான் வந்து ஸ்டண்ட் காட்சியெல்லாம் எடுப்பாங்க. நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதுவும் தமிழ் சினிமாலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முரட்டுத்தனமான ஒரு துணிச்சல், சார் பார்த்துக்கலாம் சார், நான் பண்ணுறேன் சார், அதெல்லாம் விடுங்க சார், நான் பண்ணுறேன் சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு முரட்டுத்தனமான துணிச்சல்லே வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து தொடர்ந்து வந்து ஸ்டண்ட் காட்சியில் ஈடுபடுறாங்க. இந்த மாதிரியான இழப்புகள், உயிரிழப்புகள் வந்து பல நேரங்களில் வந்து சினிமாவில் நடந்துருது. இது ரொம்ப துரதிருஷ்டமான விஷயம். இப்போ எம்ஜிஆர் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பார். அதாவது வந்து அவங்களுக்கு தேவையான எல்லாமே பண்ணி கொடுப்பாரு. உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் வந்து காட்டின பிரியம், எம்ஜிஆர் ஸ்டண்ட் கலைஞர் மேலே வச்சிருந்த அன்பு, அந்த கரிசனம் வந்து இது வரைக்கும் அடுத்து ஒரு நடிகர் வச்சிருக்காரு அப்படின்னா நிச்சயமா. அதுக்கப்புறம் விஜயகாந்த் இன்னைக்கு அப்படி இருக்காரு. எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் கமலஹாசன் ஒரு காட்சியில் ஒரு ஏதோ ஒரு படத்தில் நடித்து உடல் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆகி எலும்பு முறிவு இருக்கும்போது அவர் எம்ஜிஆர் போய் பார்த்துருக்காரு. அப்போ எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு, தம்பி இந்த மாதிரி ஆபத்தான ஸ்டண்ட் காட்சிகளெல்லாம் நீங்கள் நடிக்காதீங்க, அதுக்கெல்லாம் டூப் போட்டுக்குங்க, இது வந்து நீங்கள் ஹீரோ, உங்களுக்கு வந்து முகத்தில் ஒரு வெட்டாச்சுனாலோ வேற ஏதாவது ஆச்சுனாலும் உங்களுக்கு ஆபத்து. அதாவது வந்து உங்களுடைய மூலதனமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடம்பு தான், உங்களோட முகம் தான், அதனால் நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அறிவுரை கொடுத்துருக்காரு. நடிகர் தியாகராஜன் பிரசாந்தோட அப்பா, அவர் கூட ஒரு காணொலியில் பேசியிருப்பார். அது என்னன்னா இந்த சார்பட்டா பரம்பரைன்னு ஒரு படம் எடுத்தாங்க இல்லையா, அந்த படத்தில் வர மாதிரி பாக்ஸர் தியாகராஜன் வந்து ஆரம்பத்தில் ஒரு பாக்ஸர், அவர் வந்து ரொம்ப கடுமையாக பாக்ஸரும் கூட இது மாதிரி தான் ஆபத்து. அதாவது ஒரு அடி வந்து வேற எக்கத்தப்பா பட்டுருச்சுன்னா உயிர் போயிடும், அந்த மாதிரி ஒரு மோசமான விஷயம். ஸோ அந்த பாக்ஸராக இருக்கிற தியாகராஜன் திருமணம் முடித்து எம்ஜிஆர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க போயிருக்காரு. இந்த மாதிரி ஆசீர்வாதம் வாங்கும்போது எம்ஜிஆர் ஒரு ப்ராமிஸ் கேட்டிருக்காரு. அதாவது வந்து தியாகராஜன், இனிமேல் நீங்கள் வந்து இந்த பாக்ஸர் தொழிலை பண்ணக்கூடாது, இதோட விட்டுறணும், ரொம்ப ஆபத்து, அதாவது பொண்டாட்டிலாம் வந்துட்டாங்க, மனைவிலாம் வந்ததுக்கப்புறம் இது தப்பு, நீங்கள் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் வாங்கியிருக்காரு எம்ஜிஆர். ஸோ இதுக்கப்புறம் எம்ஜிஆருக்கு அப்புறம் இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் மேலே வந்து ஒரு அன்பும் கரிசனமும் காட்டினது வந்து விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்கு ஏன் அவ்வளோ கரிசனம்னா, விஜயகாந்தே பார்த்தீங்கன்னா பல விதமான ஸ்டண்ட்டுகளை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணுவார், பிரமாதமாக. அதாவது ஆக்ஷன் ஃபைட்டுன்னா விஜயகாந்த்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு வந்து பிரமாதமாக பண்ணுவார். ஸோ அவருமே பார்த்தீங்கன்னா ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கிறாரு, நிறைய வந்து அவங்களுடைய திருமணங்கள், படிப்பு செலவு எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணியிருக்காரு. என்னதான் வந்து நீங்க பணம் காசு கொடுத்தா கூட அன்னைக்கு தொழிலுக்கு அவங்க வரும்போது, காலையில ஷூட்டிங்க்கு வரும்போது உயிருக்கு உத்தரவாதம் இருக்கா அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்ல தொழிலாக தான் ஸ்டண்ட் தொழில் வந்து தொடர்ந்து இருக்கு. அந்த பேட்டிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குடிப்பழக்கத்தால தான் எனக்கு நிறைய பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக உடைச்சு பேசியிருக்காரு. ஸ்டண்ட் கலைஞர்கள் அப்படின்னாலே உதாரணமாக ஜீவா நடிப்பில் கூட ஒரு படம் வந்தது. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் முதுகு ஃபுல்லாக காயம், அங்கங்கே தழும்புகள்லாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த வழியை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி பழக்கங்களில் சிலர் ஈடுபடுவாங்க இல்லையா. ஸோ அதுவே வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அவரே ஓப்பனாக சொல்லியிருக்காரு இல்லையா. இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சினிமா தொழில்ன்றது வந்து ரொம்ப கடுமையான தொழில். நீங்கள் வந்து நம்ம வந்து சினிமாவில் உள்ள எல்லா கிராஃப்ட்டுமே பார்த்தீங்கன்னா கடுமையாக வேலை பார்க்கணும். ஏன்னா வந்து இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் பாய் அப்படின்னாலும் அவனுக்கும் கடுமையாக வேலை இருக்கும், ஒரு லைட் மேனாக அப்படின்னாலும் அவனுக்கும் கடுமையான வேலை இருக்கும், எல்லா கலைஞர்களுக்குமே வந்து ரொம்ப கடுமையான வேலை இருக்கும். இப்போ ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து வேலை மீறி வந்து
வந்து ஆபத்துகள் வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நீங்க சொல்ற படம் டிஷ்யூம் நினைக்கிறேன். அந்த படத்துல ஜீவா நடிச்சிருப்பாரு. அந்த படத்தை சசி இயக்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த படம் வந்து ரொம்ப அருமையான படம். ஒரு ஸ்டண்ட் கலைஞர்களுடைய பிரச்சனைகளை வந்து அந்த படம் ரொம்ப பெரிய அளவில் அலசியிருப்பாங்க. அந்த படம் நல்லாவும் கூட போச்சு. ஸோ அதாவது இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் அப்படிங்கிற அந்த ஆபத்துன்றது வந்து எல்லா நேரங்கள்லையுமே இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் நேரடியாக ஒரு விஷயம் பார்த்தேன். அது என்னன்னா, இன்னைக்கு கனல் கண்ணன் வந்து ஒரு பெரிய இன்னைக்கு ஸ்டண்ட் மாஸ்டராக இருக்காரு. இன்னைக்கு வந்து பேரும் புகழோடு இருக்காரு. பச்சை கொடின்னு ஒரு படம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80களின் இறுதின்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பாண்டியராஜன் ஹீரோ. நம்ம அண்ணா நகர் டவர் இருக்குல்ல, அந்த டவரில் வந்து பாண்டியராஜன் வந்து வேகமாக ஓடுவார் முன்னாடி. அந்த பைக்கில் வந்து அவரை துரத்திட்டு வருவாங்க. அந்த கேங் வந்து துரத்திட்டு வருவாங்க. ஸோ மேலே அந்த அண்ணா நகர் டவருக்கு மேலே ஓடுற வரைக்கும் காட்சி எடுத்துட்டு மேலேருந்து வந்து பாண்டியராஜன் வந்து கீழே குதிக்கணும். ஏன்னா அதுக்கு மேலே போக முடியாது. அப்படி ஒரு காட்சி. அப்படி அந்த வரைக்கும் எடுத்துட்டு மேலேருந்து குதிக்கிறதுக்கு யாருன்னா பாண்டியராஜனுடைய உருவமைப்பு ஒல்லியா இருக்கிற மாதிரி அன்னைக்கு வந்து கனல் கண்ணன் அவர் வந்து இருந்தார். அதனால அவருக்கு பாண்டியராஜனோட ட்ரெஸ்ஸை கொடுத்து அண்ணா நகர் டவர்லேருந்து மேலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு காட்சி வந்து நெட்டு போட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற பல ஸ்டண்ட் கலைஞர்கள் வந்து இறுக்கமாக பிடிச்சிப்பாங்க. பட் என்னதான் நீங்கள் நெட்டு போட்டாலும் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நெட்டு கிளியறதுக்கான வாய்ப்பு, ஹைட்லேருந்து விழும்போது கிளியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதுக்கும் மீறி ஒரு சேஃப்டி பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா அந்த அட்டைப்பெட்டி இருக்கு இல்லையா, அதை வந்து பிரித்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து இந்த அளவுக்கு வந்து ஹைட்டுக்கு அடுக்கிடுவாங்க அட்டைப்பெட்டியை. இந்த அட்டைப்பெட்டியை அடுக்கிறதுல ஒரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா பழைய அட்டைப்பட்டி தான் நீங்கள் அடுக்கணும். பழைய அட்டைப்பட்டியை அடுக்கினா தான் அது சாஃப்டாக இருக்கும். புதுசாக உள்ள அட்டைப்பட்டியை அடுக்குனீங்கன்னா அது வந்து கல் மாதிரி இருக்கும், ஷார்ப்பாக இருக்கும். ஆமாம், இது வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டோட வேலை. ஸோ அந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க பழைய அட்டைப்பட்டியை அடுக்காமல் அவங்களுக்கு விஷயம் தெரியாதோ என்னமோ தெரில, புது அட்டைப்பட்டி டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா புது அட்டைப்பட்டி இது பண்ணி அடுக்கிட்டாங்க. அவர் கனல் கண்ணன் வந்து மேலே இருந்து அதாவது வந்து ஜம்ப் பண்ணணும்னு சொன்னோன்னா ஜம்ப் பண்ணுறாரு. நேரம் வந்து இந்த வலையில் விழுகிறாரு. இந்த வலையில் விழும்போது பல நேரங்கள் என்னென்னா பவுன்ஸ் ஆகி அந்த அட்டைப்பட்டியில் வந்து அப்படியே லேண்ட் பண்ணுவாங்க. அந்த அட்டைப்பட்டியில் லேண்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமான சத்தம், அம்மா அப்படின்னு கத்துறாரு கண்ணன். என்னாச்சுன்னு எல்லாரும் ஓடி போகிறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா விஜயா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போய் பார்த்தா அவருடைய இது முதுகு எலும்பு தண்டுன்னு இருக்குல்ல, முதுகு தண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு. அதாவது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ரெஸ்ட்டில் இருக்க வேண்டியிருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஆபத்தான ஆனால் இன்னைக்கு வந்து அவர் நல்லபடியாகி இன்னைக்கு வந்து பெரிய லெவலில் ஒரு ஸ்டண்ட் மாஸ்டர் ஆகி கோயிலெலாம் கட்டி ஒரு சீரும் சிறப்பாக தான் இருக்காரு. இதே மாதிரி ஒரு விபத்து பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா அஜித்துக்கு நடந்திருக்கு. நடிகர் அஜித் குமாருக்கு வந்து இந்த மாதிரி காட்சிகளில் கலந்துக்கும் போது ஸ்டண்ட் விபத்துகள் நடந்திருக்கு, பைக் ரேஸில் நடந்திருக்கு. அவருக்குமே பார்த்தீங்கன்னா முதுகு தண்டில் தான் வந்து அந்த ஆபத்தான அடிகள் இருந்திருக்கு. இந்த இடத்துல இன்னொரு உதாரணம் சொல்லலாம். அதாவது எண்ணுயிர் தோழன் ஒரு படம். அந்த படம் வந்து பாரதி ராஜா இயக்குனர். அதில் பாபுன்னு ஒரு கதாநாயகன். அவர் ரொம்ப கிட்டத்தட்ட அந்த படத்தில் நடிக்கும்போது ஒரு 22-20 வயசு தான் இருக்கும். அவர் இறந்து போனார் இல்லையா? ஆமாம், ரொம்ப சமீபத்தில் தான் இறந்து போனார். அது ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம். அது என்ன அப்படின்னா அந்த படம் வந்து எண்ணுயிர் தோழன் ரிலீஸ் ஆனோன்னே அந்த பாபுங்கிற நடிகருக்கு கிட்டத்தட்ட 15 படம் புக் ஆச்சு. சின்ன படங்கள் தான். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகரை வச்சு சின்ன படத்தில் போட்டு எடுத்துருவாங்க. அந்த மாதிரி 15 படங்கள் புக் ஆச்சு. ஏதோ ஒரு படத்தில் எனக்கு தெரிஞ்சு மனசார வாழ்த்துங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த படத்தோட பேர். அந்த படத்தில் வந்து ஒரு ஸ்டண்ட் காட்சி 2வது மாடியிலேருந்து கீழே குதிக்கணும். இதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்டெல்லாம் போட்டிருக்காங்க, அட்டைப்பெட்டியெல்லாம் போட்டிருக்காங்க. அதை நானே செய்வேன் அப்படின்னு பிடிவாதம் பிடிக்கிறாரு. ஏற்கனவே வந்து அவரே ரிஸ்க் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிஸ்க் எடுக்கிறாரு. அது ஸ்டண்ட் கலைஞர்கள் எல்லாமே சொல்லியிருக்காங்க, வேண்டாம் சார் இது ரொம்ப ரிஸ்கான விஷயம், வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யார் பேச்சையும் கேட்காம இல்லை நான் பண்றேன் அப்படின்னு ஒரு ஆர்வ கோளாறு. அதாவது முதல் படம் வந்து பெரிய வெற்றி படம், அடுத்து 15 படம் கிடைச்சிருக்கு. சினிமாவில் வந்து அவர் அதாவது வந்து பொதுவாக ஒரு விஷயம் இந்த இடத்துல சைக்காலஜிக்கல் ரீசன் இது என்ன அப்படின்னா அவங்கள வந்து பெரிய ஹீரோவாக நினைக்க ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ரிஸ்க் காட்சிகளை ஏன் நம்ம பண்ண முடியாது, ஏன் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துருச்சுன்னா அது ஆபத்தாக முடிஞ்சிடும். அப்படி தான் பாபுங்கிறவர் பார்த்தீங்கன்னா 2வது மாடியிலேருந்து கீழே விழுகிறார் சார். கீழே விழுகும்போது ஒரு சின்ன அலைன்மெண்ட் மிஸ் ஆகி அந்த பெட்டு அந்த அட்டைப்பெட்டிலாம் அடிக்கிறத தாண்டி போய் விழுந்து ஸ்பைனல் கார்டை தான் முதுகு தண்டில் அடிபட்டு காலு இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா செயலிழந்தது, டோட்டலாகவே செயலிழந்தது. அதோடு அவருடைய திரை வாழ்க்கை மட்டும் இல்லை, அவருடைய எல்லா வாழ்க்கையுமே முடிஞ்சிருது. ஆனால் அவர் உயிரோட கிட்டத்தட்ட 30 வருஷங்கள் பெட்லேயே இருந்தார், படுத்த படுக்கையாக இருந்தார். கடைசியில் இப்போ தான் ஒரு 6 மாதமோ 8 மாதத்துக்கு முன்னாடியே தான் அவர் இறந்து போனார். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும்
ரிஸ்க் எடுக்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா அந்த நான் சொன்னேன்ல, அது மேலேருந்து குதிக்கிறதெல்லாம் இருக்குல்ல, அது ஒரு அலைன்மெண்ட், ஒரு கால்குலேஷன். அவங்களுக்கு தான் அது தெரியும், ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு தான் அது தெரியும். அப்படி தெரிஞ்சு குதிக்கும் போதே பல நேரங்களில் ஸ்டண்ட் கலைஞர்கள் இறந்து போயிடுறாங்க. அதனால ஹீரோவாக இருக்கிற பல பேர் வந்து இந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகளை நடிக்க கூடாது. அதாவது இதை பற்றி நல்ல நாலேஜ் இருந்துச்சுன்னா, முதிர்ச்சியான நடிகர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகள்லாம் நடிக்க மாட்டாங்க, ஸ்டண்ட் கலைஞரை வச்சு பண்ண சொல்லிடுவாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி வந்து ஸ்டண்ட் கலைஞரோட வாழ்க்கை வந்து எந்த காலத்துலையுமே ஆபத்தாக இருந்திருக்கு. இன்னொரு விஷயம், இந்த ஸ்டண்ட் கலைஞரை பற்றி பேசும்போது அவங்க உயிரை பணைய வச்சு சில ஹீரோஸை காப்பாற்றின கதைகளும் உண்டு. அப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, பிச்சைக்காரன் 2ல் பார்த்தீங்கன்னா விஜய் ஆண்டனி மலேசியாவில் போட்டில் போய் ஒரு 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 அந்த மோட்டர் போட்டில் போகிறாரு. அந்த காட்சி வந்து எடுத்துடுறாங்க, ஒரு வாட்டி எடுத்துடுறாங்க, அது சக்ஸஸ்ஃபுல், ஓகேன்னு சொல்லிடுறாங்க. அது மறுபடியும் பண்ணுறேன், இன்னும் பெட்டராக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு வேகமாக போயிருக்காரு. ஃப்ரண்ட்டில் ஒரு கேமரா, அவரோட போட் இப்படி வந்துட்டு இருக்கு, ஃப்ரண்ட்டில் ஒரு போட்டில் கேமரா வச்சு ஃபாலோ பண்ணிட்டு வராங்க. ஒரு ஸ்பீடாக போனவர் கண்ட்ரோலை மிஸ் பண்ணி அந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற போட்டில் போய் ஒரு போட்டை அடிக்கிறாரு. அடித்து பார்த்தீங்கன்னா மூஞ்சியில் அடித்து ரத்தம் கொட்டுது, அப்படியே கடலுக்குள்ளே கவுந்துடுறாரு. அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டண்ட் கலைஞர் வந்து இம்மீடியட்டாக, அந்த போட்டில் இருந்தவங்க ஸ்டண்ட் கலைஞர்கள், அவங்க இம்மீடியட்டாக வந்து கடலுக்குள்ளே வந்து பாஞ்சு, அது உள்ளே எவ்வளோ தூரம் போனார் என்னன்னு தெரியல, டக்குன்னு வந்து அவர் மேலே தூக்கிட்டு வந்து ரெஸ்கியூ பண்ணி அவரை ஆபத்தான நிலைமையில் அட்மிட் பண்ணி அவர் காப்பாற்றினாங்க. அதே மாதிரி மனசெல்லாம்னு ஒரு படம், அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாரு. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி டேங்க் மேலே ஒரு பாடல் காட்சி தான், இதுவும் பாடல் காட்சி தான். சுற்றி பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் ஊற்றுவாங்க, சுற்றி சொல்யூஷன் ஊற்றிட்டு ஸ்ரீகாந்த் வந்து பாடுற மாதிரியான ஒரு காட்சி. அதில் வந்து அந்த சொல்யூஷனை வந்து ஸ்டண்ட் கலைஞர் வந்து படி வந்து அந்த ஏணியில் தானே இருக்கும் தண்ணி டேங்க்கில், அதில் ஏறி போய் தீ கொளுத்தி வச்சுட்டு கீழே இறங்கிடுறாரு. அங்கே யாரும் இருக்க முடியாது, ஏன்னா கேமரா ஃப்ரேமில் இருக்குது. ஸ்ரீகாந்த் மட்டும் அந்த பாட்டை ஆடுற மாதிரி ஆடுறாரு. இது என்ன ஆகி போச்சுன்னா, அந்த சொல்யூஷன் ஓவர் ஆயிடுச்சா என்னமோ தெரில, ஃபயர் வந்து ஸ்ரீகாந்துக்கு மேலேயே வந்து எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸ்ரீகாந்த் வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யறதுன்னே தெரியல, காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு அலற ஆரம்பிச்சார். நீங்கள் வந்து இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்த் வந்து உயிர் தப்பிச்சே பெரிய விஷயம். சில தீக்காயங்கள் வந்து ரொம்ப உத்து பார்த்தீங்கன்னா கையில் இருக்கும். இப்போ கூட அவர் படங்களில் நடிக்கும் போது அதுக்கு டச்சப் பண்ணி மேக்கப் பண்ணுவார் தெரியாது இருக்கும்போது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு ஸ்டண்ட் கலைஞர் எதை பற்றியும் கவலைப்படாமல் டக்குன்னு மறுபடியும் ஏறி ஸ்ரீகாந்த் வந்து ரெஸ்கியூ பண்ணி கீழே தூக்கி போட்டார். அந்த மாதிரிலாம் வந்து சில நேரங்களில் வந்து ஹீரோஸே வந்து காப்பாற்றிருக்காங்க. ஒரு இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஹீரோ அந்த அவர் நடிக்கிற காட்சி ரிஸ்கான காட்சி, அதை பண்ணுறது வந்து ஸ்டண்ட் கலைஞர்கள் தான். ஆனால் அந்த கைதட்டல் வந்து அந்த ஹீரோவுக்கு தான் போய் சேருது, இந்த ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு வந்து போய் சேர்றது இல்லை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து இன்னைக்கு கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க, லட்சங்களில் சம்பளம் வாங்குறாங்க. ஆனால் ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு அது அளவுக்கு சம்பளம் கொடுக்குறாங்களா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்குறது இல்லை. ஸோ மரியாதை, ஸ்டண்ட் கலைஞர் அப்படின்னா மரியாதை இருக்குது. நிறைய பேர் வந்து ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய உதவியெல்லாம் செய்கிறாங்க. இந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகள் நினைக்கும் போது கம்பெனி சார்பாக ஒரு தொகை கொடுப்பாங்க. எந்த ஹீரோவுக்காண்டி அந்த ஸ்டண்ட் காட்சி ரிஸ்க் எடுத்து அவர் பண்ணுறாரோ அந்த ஹீரோ ஒரு தொகை கொடுப்பாரு. இப்படிலாம் நிறையா நல்ல விஷயங்கள் பண்ணால் கூட இந்த ஆபத்து அப்படிங்கிறது வந்து இன்னை வரைக்கும் தொடர்ந்துட்டு தான் இருக்குது. சமீபத்தில் கூட சூர்யா கூட ஏதோ ஸ்டண்ட் கலைஞர்களுக்கு நிறைய பேர் இன்சூரன்ஸ்லாம் போட்டு கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ ஒரு சட்டம் தமிழ் சினிமா உலகத்தில் வந்திருக்கு. அப்படி என்னென்னா, இந்த மாதிரி ரிஸ்கான காட்சிகள் எடுக்கும்போது பக்கத்திலே ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கணும், ஒரு டாக்டர் இருக்கணும், 2 நர்ஸ் இருக்கணும். அதாவது வந்து சும்மா பேருக்கு ஆம்புலன்ஸ்னு கிடையாது, அதாவது அதில் உள்ள எமர்ஜென்சி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை சரியாக பின்பற்றாமல் சில விஷயங்கள் செய்கிறாங்க. இந்த வேட்டுவம்லேயே பார்த்தீங்கன்னா அது அந்த வெல்டிங்னு ஒன்று வைப்பாங்க. ஆக்சுவலி இந்த ஸ்டண்ட் கலைஞர்கள் இந்த மாதிரி கார் ஓட்டிகிட்டு போகும்போது 4 பக்கம் பார்த்தீங்கன்னா இரும்பு ராடில் வெல்டிங்னு ஒன்று வைப்பாங்க. டோட்டலாக டாப்லேருந்து எல்லாமே வைப்பாங்க. நீங்கள் போய் வந்து ஏதாவது ஆபத்தான சூழ்நிலையில் சிக்கி மோதுனா கூட உங்கள் நெஞ்செல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் அடிக்காது, எதுவுமே அடிக்காது, சேஃபாக இருப்பாங்க ஸ்டண்ட் கலைஞர்கள். நான் இந்த வேட்டுவம் படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வெல்டிங்கே அவங்க பண்ணாமல் எடுத்திருக்காங்க அந்த காட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ரஞ்சித் வந்து 20 லட்சம் நஷ்டஈடு கொடுத்துருக்காரு. எது என்ன நீங்கள் பணம் கொடுத்தீங்கனாலும் உயிருக்கு ஈடாகாது இல்லையா. நம்ம ஆபத்தான ஒரு வேலை தான் ஸ்டண்ட் கலைஞரோட வேலை. அவங்களுடைய நிலைமை வந்து கொஞ்சம் பரிதாபமான நிலைமை தான். குறிப்பாக பெரிய ஹீரோக்கள் படம் ஷூட்டிங் எப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விபத்து அசம்பாவிதம் நடந்து தொடர்ச்சியாக உயிர் பலி ஏற்படுறது வாடிக்கையாகிட்டு வருது. இந்தியன் 2 சொல்லலாம், சர்தார் 2, வேட்டுவும் கூட.
இறந்த உடனே சில நாட்கள் பேசுகிறோம், அதுக்கப்புறம் மறந்துடுறாங்க. மறுபடியும் அடுத்த படத்தில் இதே மாதிரி சம்பவம் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. டெக்னாலஜி இவ்வளோ இம்ப்ரூவ் ஆனதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நடக்குது இல்லையா? இதுக்கு நிரந்தர தீர்வாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க? சரி, இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அதாவது இப்போ வந்து இந்த சிஜி ஒர்க்கு ஏஐலாம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் அப்படியே நீங்கள் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. இப்போ அந்த மாதிரி டெக்னாலஜிலாம் பார்த்தீங்கன்னா ஹாலிவுட் படங்களில் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரிஸ்க் சென்ட் கலைஞரோட ரிஸ்கை குறைச்சி இந்த மாதிரி காட்சிகள், அதாவது இப்போ வேட்டுவம்லேயே எடுத்த காட்சி இருக்கு இல்லையா, இந்த கார் போய் லேண்ட் ஆகுறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காட்சியெல்லாம் இப்போ ஏஐலே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஜியில் பண்ணுறாங்க, ஏஐல பண்ணுறாங்க. ஸோ இப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் நம்மளுடைய தமிழ் சினிமா, நம்மளுடைய இந்தி சினிமா, நம்மளுடைய அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சவுத் இந்தியன் ஃபிலிம் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கான பட்ஜெட் பண்ண முடியாது. எல்லா படங்களுக்கும் அதுக்கான பட்ஜெட்டை கொடுக்க முடியாது. பெரிய பெரிய நடிகர்கள், அதாவது ரஜினி, கமல், விஜய், அஜய் 400 கோடி 300 கோடி 500 கோடியில் எடுக்கிற படங்களுக்கு வேணால் இது சாத்தியமாக இருக்குமே தவிர, சாதாரணமாக சின்ன படங்கள் எடுக்கும்போது அந்த படங்களுக்கு இவ்வளோ தூரம் அந்த ஏஐக்கெல்லாம் செலவழித்து இந்த காட்சியை பண்ண முடியாது. அது பல மடங்கு, கிட்டத்தட்ட 100 மடங்கு அதுக்குடைய செலவு ஜாஸ்தியாகும். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா அதன் காரணமாக ஸ்டெண்ட் கலைஞர்கள் லைவாக பயன்படுத்தி அந்த மாதிரி காட்சிகளை எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இருந்தாலும் இது ஆபத்தாக இருக்கிறதுனால இதையெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து ஸ்டெண்ட் காட்சிகளை இந்த மாதிரி ஏஐலே எடுத்தால் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்சூரன்ஸு இந்த மாதிரியான விஷயங்களை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். ஒரு காட்சி எடுக்க போகிறாங்கன்னா அந்த காட்சியில் என்ன ஆபத்து இருக்குது அப்படிங்கிறது முதல்லே அனலைஸ் பண்ணணும். அதாவது ஆராய்ஞ்சு இது இப்படி பண்ணலாமா, இதில் என்னென்ன ரிஸ்க் இருக்குது, இது ஓகேவா அப்படிங்கிறதெல்லாம் டிசைட் பண்ணணும். ஹாலிவுட்ல எல்லாம் அப்படி தான் பண்ணுவாங்க. அப்படி பண்ணி எடுக்கிறது தான் நல்லது. ஸோ அதாவது முரட்டு தைரியத்தில் பண்ணுறாங்கல்ல, அது நம்ம ஆளுங்கிட்ட இன்னும் இருக்குது, அதை தவிர்க்கணும். ஸ்டண்ட் கலைஞர்கள் படுற கஷ்டங்கள் குறித்து விரிவாக ஒரு பேட்டி கொடுத்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றி.